ஆமா சார். இப்போ நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் நீங்க சார். பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழமா பேசுறேன். இந்த கொய்யாப்பழத்துக்கு 3 பேர். சார் உண்மையிலேயே பெண்கள் அப்படின்னா யாரு தெரியுமா? சொல்லுங்கம்மா. பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா சார்? நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்ப நாங்கன்னா களவாணி வம்சமா சார்? எடுத்த உடனே நம்மளை சப்பு சப்புன்னு அடிக்கூடாது. எங்களை கொஞ்சமா பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவமானப்படுத்த. நீங்க ஆண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு கெஞ்சணும் கதறணும், நான் பெண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு சொல்லவே வேண்டாம். இப்படினாலே போதும். வளையல் கழட்டி போயிடுவாங்களா? ஒரு வைப்போட இருக்காங்க பாருங்க சார். சார் எனக்கு என்ன ஒரு கோபம்னா சார், பெண் குழந்தை சிரிச்சா, பொம்பளை பிள்ளை சிரிச்சா என்ன சொல்றாங்க? ஐயோ புன்னகை அரசி. ஆமா. அப்ப நாங்கன்னா புழுங்கரிசியா? எங்களை பாராட்டுறதே இல்ல சார். சார் நாட்டோட முதுகெலும்பு சார் பெண்கள் நாங்க. அப்ப நாங்கன்னா நாய்க்கு போற நல்லி எலும்பா? தம்பி சிரிக்கணும்னா சவுண்டா சிரிங்க, ஒரு வாயை திறந்து ஒரு உதர மூடி. கஞ்சத்தனம் பண்ணாங்க. என்ன நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சார். உண்மையில பெண்களுக்கு வந்து அத்தனை பேர் இருக்கு சார் தமிழ்ல. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? இருக்கு. எங்க மதுரையில ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேர்? லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பாத்தீங்களா சார்? நம்ம என்ன சார் பாவம் செஞ்சோம்? விசேஷம் வச்சா கூட அவங்களுக்கு தான் வளகாப்பு. நம்மளுக்கு ஒரு காப்பு, ஒரு பித்தளை காப்பு. என்ன உண்மையிலே சிரிக்க கூடாது முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்னை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் உண்மையிலே நல்ல ஒரு நகைச்சுவை தான், நான் ஏற்றுக்கிறேன்.